கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஏறுறாங்க. அந்த ஏறக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு படிக்கும் ஆமீன் 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 என்பதாக இருக்காங்க. சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக ஒவ்வொரு படிக்கும் ஆமீன் சொல்லி ஏறீங்க, யாருமே துஆ கேட்கல. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் முதலாவது படிக்கு கால வைக்கக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பேர் யாருடைய காதுல விழுந்து யார் ஸலவாத் சொல்லாம இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதா. அந்த நேரத்துல நான் ஆமீன் சொல்லிட்டேன். இரண்டாவது, ரமதானுடைய மாதத்தை அடைந்தார், ஆனாலும் பலம் யுகமல்லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலைமையில ரமதானால் கடந்து போயிட்டு அந்த மனிதனுக்கும் நாசம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் ஆமீன் சொல்லிட்டேன். மூணாவது, யாரு தன்னுடைய 2 தாய் தந்தையர்கள் அல்லது 2 பேர்ல ஒருவரை பெற்றும் அவர்கள் மூலமாக சொர்க்கத்தை சம்பாதிச்சுக் கொள்ளலையோ அந்த மனிதனுக்கும் நாசம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவுக்கு ஆமீன் சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய மாதத்தை வழங்கியிருக்கக்கூடிய நோக்கம் ஒன்றுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதான் என்ற வார்த்தையில இருந்துதான் ரமதான் என்ற வார்த்தையை எடுத்திருக்கிறான். ரமதான் என்று சொன்னாலே சுட்டு எரிக்கிறது தான். எனவே நீங்க எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் சரி, நான் அதை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். கணேசனுடைய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரமதானுடைய மாதத்துடைய நோக்கமே எல்லா பாவங்கள் ரப்புல் ஆலமீன் சுட்டு எரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆனால் அதை சுட்டு எரிப்பதற்காக வேண்டி நாம் எங்களுடைய பாவங்கள் ரப்புக்கு முன்னால வைக்கிறது இருக்கிறது. இது ஆக முக்கியமான விஷயம். ரப்புல் ஆலமீன் பாவங்களை சுட்டு எரிக்கிறது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு பாவையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நேசனாக, அவனுடைய வலியாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய காதலனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறான் இந்த ரமதானுடைய மாதம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க ஒவ்வொருத்தரும் தக்வாதாரியாக ஆகுவதற்காக வேண்டி நாங்க இந்த ரமதானுடைய மாதத்தை வைத்திருக்கிறோம். ஏன் தக்வாதாரி? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன், தக்வாதாரிகள் தான் அல்லாஹ்வுடைய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே ஆகப்பெரிய பாவிய பாக்கம் ரப்புல் ஆலமீன் என்ன எதிர்பார்க்கிறான் என்றா, உன்னை எல்லா பாவத்தை விட்டுட்டு வா, உன்னை நான் சுத்தமாக என்னுடைய நேசனாக நான் மாற்றுவதற்காக வேண்டி தயாராக இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், உலகத்தில் உள்ள ஆக பெரிய ஒரு பாவம் தான் ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக. நீங்க சில நேரத்துக்கு சிலர்கள் யோகிக்கலாம், அதுல நீங்க மிம்பருக்கு மேல சும்மாதே தான் சொல்றீங்க, நாங்க செஞ்ச பாவங்கள் எங்களுக்கு தான் தெரியும், அல்லாஹ்க்கு தான் தெரியும், எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், எங்களை எங்க அல்லாஹ் மன்னிக்க போறான், இப்படி நினைக்கிறது இருக்குது. இதுதான் ஆகப்பெரிய பாவம். ஒரு நாள் இஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொல்லிட்டு அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு பள்ளியால வெளியே வராங்க. ஒரு பெண்மணி நின்று கொண்டிருக்கிறார். சொன்னாங்க, அபூ ஹுரைரா உங்களோட பேசணும். சொன்னாங்க, பேசுங்க. அந்த பெண்மணி சொன்னா, நான் ஒரு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சேன், எனக்கு மன்னிப்பு இருக்குதா? சரி, அப்படி பெரிய பாவம் என்ன செஞ்சீங்க? சொன்னாங்க, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன். சரி, அந்த விபச்சாரத்தின் மூலமாக கிடைத்த குழந்தையை நான் கொலை செஞ்சுட்டேன் என்பதா? இதை சென்னுடனே அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவங்க செஞ்சாங்க, ஹலக்தி வ ஹலக்தி, சொன்னாங்க, நீயும் நாசமா பேசிட்டாய், அந்த குழந்தையும் நாசமாக்கிட்டாய் என்பதா? சென்னுடனே அந்த பெண்மணி நடுங்கி பயந்து அப்படியே கீழே விழுந்துட்டாரு, மன்னிப்பு என்பதா? அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு பேசிட்டாங்க. ஆனா ஊருக்கு போனதுக்கு போறோம் மனசு உறுதி இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல நான் என்னத்துக்கு முந்தி பத்வா கொடுக்கணும்,
அடுத்த நாள் காலையில பதில பிறந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு சொல்றாங்க, யாருல நேசராவ் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு, சரி என்ன சொன்னீங்க? நான் இப்படி சொல்லிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபூ ஹுரைரா உனக்கு என்ன நடந்துச்சு? ஹலக்த வ அஹ்லக்தஹா, நீ நாசமா பேசிட்டாய், அந்த பெண்ணையும் நாசமாக்கிட்டாய். ஏன் அப்படி சொன்னீங்க? நீங்க குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி பார்க்கலையா? குர்ஆனுடைய ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டி சொல்றாங்க, இல்லா மன் தாப வ ஆமன வ அமல அமிலன் ஸாலிஹா ஃபயுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். யார் தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்வார்களோ அவர்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிறான். அந்த ஆயத்தை ஓதி காட்டி ரப்பல் ஆலமீன் மன்னிக்கிறதுக்கு மட்டுமல்ல, நீங்க என்னென்ன பாவங்களை செஞ்சு வந்திருக்கிறீங்களோ அதெல்லாம் நன்மையாக மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதுக்காக வேண்டிய ரமதான் அல்லாஹ் தந்திருக்கிறார். எனவே நிராசை இல்ல இல்ல, ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான், வேண்டிய பாவி அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு தயாராகிறார். அதுதான் குர்ஆன்ல ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தின் மூலமாக மனிதர்கள் அல்லாஹ் அழைக்கிறார். قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. இந்த ஆயத்துல குல் யா ரசூலல்லாஹ், நீங்க மக்களை பார்த்து சொல்லுங்க, அதுவும் எப்படியா கொண்ட மக்கள், யா இபாதி யா இபாதி, என்னுடைய அடியார்களை பார்த்து நீங்க சொல்லுங்க. இந்த ஆயத்துல அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்கள், நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள், ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், நன்மைக்கு மேல நன்மை செய்யக்கூடியவர்கள், இவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை அட்ரஸ் பண்ணல. அல்லாஹ் இபாதி எப்படியா கொண்ட அடியார்கள் என்றால் அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநியாயம் செஞ்ச படுபாவிகளை பார்த்து நீங்க சொல்லுங்க. யாருக்கு சொல்லலாம்? நன்மென்றா என்னென்னே தெரியாதவர்கள், பாவம் மட்டும்தான் தெரிந்தவர்கள், பிறந்த நாளிலிருந்து இதுவரை காட்டின் பாவத்திலே மூழ்கினவர்கள், இந்த பாவிகளை பார்த்து, என்னுடைய இந்த அடியார்களை பார்த்து யாரும் சொல்ல நீங்க சொல்லுங்க, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக வாழும் என்பதாக அல்லாஹ் மன்னிப்பான நினைக்க வாழும் என்று சொல்லுங்க. அவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் எல்லா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதை வச்சுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ கேட்டாங்க. யாருக்கு இந்த ரமதானுடைய மாதம் அடைந்தும் அவர் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்குறதுக்கு தயாரில்லையோ, ரமதானுடைய 29 நாட்கள் 30 நாட்கள் கடந்து போயிட்டு இவன் இன்னும் தௌபா செய்யல, இவனுக்கு நாசம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொன்னாங்க. இவ்வளவு ஒரு சான்ஸ் கொண்டு கொடுக்கும், நீ ஏன் சிறந்தாமல் இருக்கிறாய்? இதுதான் அல்லாஹ்வுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம் இதை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு ரமதான் வந்தால் நாங்கள் நன்மையுடைய லிஸ்ட போடுவோம். தராவீஹ் எந்த இமாமுக்கு பக்கத்துல, கியாமுல் லைல் எந்த காரிக்கு பின்னால, சதகாக்கள் எவ்வளவு கொடுக்கிறது, உம்ரவுண்ட் அடிக்குமா இல்லையா, கடைசி அடிக்கா அந்த அறந்த போய் திரிப்போமா, நன்மைகளுடைய லிஸ்ட போடுவோம், பிரச்சனை இல்ல. ஆனா ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது நன்மையுடைய லிஸ்ட் ஒரு பக்கம் வைங்க, பாவத்துடைய லிஸ்ட போட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் தௌபா செய்யுங்க. இந்த தௌபா இருக்குதே, இதுதான் என்னுடைய முதலாவது நோக்கம். ரமதான்ல ரமதானுடைய நோக்கம் தராவீஹ் அல்ல, ரமதானுடைய நோக்கம் குர்ஆன் திலாவத் அல்ல, ரமதானுடைய நோக்கம் கியாமுல் லைல் அல்ல, ரமதானுடைய நோக்கம் பாவங்களுக்கு தௌபா செய்வதுதான் முதலாவது நோக்கம். அந்த நோக்கத்தை அடையாம கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பவுண்டேஷன் ஒன்றை போட்டிருக்கிறோம், அது சரியான அமைப்புல போட்டு இல்ல, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சா அது உடனே கூடதான் செய்யும். ஒருத்தர் சொல்றாரு, என்ன நான் ஒவ்வொரு நாளும் காலையில ஜிம்முக்கு போறேன், அதுக்கு பின்னால வாக்கிங் போறேன், என்னுடைய பிரேக்பாஸ்ட் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்பாஸ்ட் தான், நான் ஜங்க் ஃபுட் ஒன்றும் எடுக்கிறது இல்ல, என்னுடைய இப்படி அவருடைய ஹெல்த்தை பத்தி சென்று கொண்டே போறாங்க, இவ்வளவு கன்சர்னாக இருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு நாளும் இன்னொரு குப்பி நான் நஞ்ச குடிக்கிறேன் என்பதாக சொல்றார்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த புத்திசாலியும் சொல்ல மாட்டாங்க நீங்க ஆளப்பா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நீ எக்ஸசைஸ் செய்யாட்டி பரவாயில்ல, நீ ஜிம்முக்கு போகாட்டி பரவாயில்ல, வாக்கிங்கு போகாட்டி பரவாயில்ல, ஜங்க் ஃபுட் திண்டாலும் பரவாயில்ல, இந்த நஞ்சு குடிக்கிறது இருக்குது இதை மட்டும் முற்றிடு என்றாங்க. ஏனென்றா உன்னை நஞ்சு இருக்குதே, இந்த நஞ்சுக்கு மேல ஜிம்மும் வேலை செய்யாது, உன்னுடைய இந்த நஞ்சுக்கு முன்னால வாக்கிங்கோ ஹெல்தி ஃபுட்டோ ஒன்றுமே வேலை செய்யாது, நஞ்சு தான் வேலை செய்யும். இந்த நஞ்ச முதலாவது நிப்பாட்டு, அதுக்கு பின்னால நீ வேண்டியதை செய்யும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான் வந்துட்டு இன்னும் வட்டி அணிப்பட்ட தயார் இல்ல, இன்னும் சூது அணிப்பட்ட தயார் இல்ல, இன்னும் ஹராத் அணிப்பட்ட தயார் இல்ல, போனோகிராபி அணிப்பட்ட தயார் இல்ல, ஜினாவ் அணிப்பட்ட தயார் இல்ல, அந்த கனெக்ஷன் அணிப்பட்ட தயார் இல்ல, இந்த ஹராத் அணிப்பட்ட தயார் இல்ல, உம்மா பாப்பாவோட ஒத்துமையாக போறதுக்கு தயார் இல்ல, குடும்பத்தோட சேர்ந்து போறதுக்கு தயார் இல்ல, ஆனா தராவீஹ் தொழுவதற்கு தயார், கியாமுல் லைலுக்கு தயார், ஆனா நான் உம்ரா அடிக்கிறதுக்கு தயார், ஹரம்ல போயிட்டு அடிக்காம இருக்க தயார். ஆனா ரப்புல் ஆலமீன் சொல்றது, இந்த எல்லா விட்டமின்ஸ் ஒரு பக்கம் வைங்க, சத்திக்கு இந்த நஞ்சடிப்பட்டது என்பதாக தான் நல்லா சொல்றார். சில நேரங்களில் நாங்க சொல்லுவோம், என்ன ஒரு கமாவது வைப்போம், ஒரு கமாவது வைப்போம், பாவங்களுக்கு கமா, ரப்புல் ஆலமீன் கமா எதிர்பார்க்கல, பூஸ்கப்பதான் நல்லா எதிர்பார்க்கிறார். சிலவங்க சொல்லுவாங்க, இந்த மாசம் மட்டும் இந்த டிரான்சாக்சன் செய்ய வேணுமா, இந்த வட்டி கிட்டி எல்லாம் இந்த மாசம் வாரம் ரமதான் ஆயிடுது, இந்த தொடர்பு ஹராமான தொடர்பு இந்த மாசம் நீங்க டெக்ஸ்ட் பண்ண நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, டெலிகிராமா போகல போடுவாங்க மத்து சம்பந்தை அல்லது துபி கண்டினியூ, இன்னும் முடியல, இன்னும் எத்தனை எபிசோட் இருக்குது, கடைசிக்கு தான் நிமி என்று வரப்போகுது. ரப்புல் ஆலமீனுக்கு தேவை மத்து சம்பந்தா என்றது அல்ல, துபி கண்டினியூ அல்ல, ஆஃப்டர் ரமதான் ஐ அம் கோயிங் டு கண்டினியூ. இல்ல இல்ல, இந்த இடத்துல புல் ஸ்டாப் வைங்க. நீங்க புல் ஸ்டாப் வைப்பதற்காக வேண்டிதான் ரமதான் உங்களுக்கு தந்திருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய நோக்கத்தை நானும் நீங்களும் நினைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் பாவங்களுக்கு தௌபா செய்வதுதான் நல்லா எதிர்பார்க்கிறார். பாவங்களுக்கு தௌபா செஞ்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நன்மை, அந்த நன்மையுடைய இன்பத்தை அவங்களோட உள்ளத்துல போடுறேன். பாவத்துல இன்பத்துல நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆனா ஒரு பெரியார் சொல்றார், ஏமானா மாசியத்துமே முஸ்லிமானா தோழி லஞ்சத்துமே, நாங்க ஏற்றுக்கொள்றோம், பாவத்திலையும் ஒரு இன்பம் இருக்கதான் செய்யுது, பாவத்திலையும் ஒரு இன்பம் இருக்கதான் செய்யுது. மகர் உஸ் பாலனே வாலே கியே கேசி பகாவத் ஹை. ஆனா பாவியே நீ மறந்துடவானம், நீ பாவம் செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக அல்ல, அல்லாஹ்வுக்கு நீ மோசடி செஞ்சு கொண்டிருக்கிறாய். ஜராசி தேர் கி லzzத் ஹமேஷா கி நதாமத் ஹை. சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாய், ஆனா நிரந்தரமான கைசேதத்தில் விட போறாய். சொற்ப கால இன்பம் ஹராத்துல ஒரு நாளும் மன அமைதி வராது. சில நேரத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஆனா மன அமைதி ஒரு நாளும் அல்லாஹ் தர மாட்டான். சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டிய ஹராத்தை செய்தாய், நிரந்தரமான கைசேதத்தில் விட போறாய். ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது என்ன, இந்த ரமதானுடைய முதல் 10 நாள் ரஹ்மத்துடைய 10 நாள், 2வது மக்ஃபிரத்துடைய 10 நாள், 3வது இத்குஅனின் நாளுடைய 10 நாள். நான் இவ்வளவு தயாரா இருக்கிறேன் உனக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சு உன்னைய நல்ல ஒரு தக்குவாதாரியாக எந்த அளவுக்கு அல்லாஹ் செல்றான் என்றா, ரமதானுடைய மாதத்துல ஒருத்தர் தன்னுடைய மனைவியோட ரொம்ப இறக்கம் பாசம் பெற்றிருக்கிறார். அந்த மனைவி வேர்வை கொட்டி கொண்டிருக்கிற நேரத்துல கணவன் கிட்ட போனா கிட்ட வரவான வேர்க்குது என்று சொன்னாலும் உன்னோட வேர்வையும் எனக்கு கஸ்தூரி மாதிரி, அவ்வளவு முஹப்பத், அவ்வளவு இறக்கம். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் நோம்பாளுடைய வாயால கொஞ்சம் அசராக கூட நாட்டம் வரும், வாய தொடர்ந்து பேசலாம். ரப்புல் ஆலமீன் சொல்றான், உன்னுடைய வாயால வரக்கூடிய நாட்டம் எனக்கு கஸ்தூரியை விட வாசமானது என்பதாக கணேசக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒருத்தர் சதகா கொடுக்கிறார், உங்களுக்கு 10,000, உங்களுக்கு 2,000, உங்களுக்கு 1,00,000. ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, அது எனக்கு இல்லையா, நானே உனக்கு இருக்கிறேன், உனக்கு எனக்கு நான் 10,000, 2,000 நான் உனக்கு என்று சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் நோம்பாளிய பார்த்து அல்லாஹ் சொல்றான், உனக்கு இவ்வளவுதான் நன்மை என்று நான் சொல்ல மாட்டேன், நான் தான் உனக்கு கூலி என்பதால். எனவே அல்லாஹ் பார்க்கிறது ஒவ்வொரு மனிதனையும்
ஒரு தக்குவாதாரியாக ஆக பட்டு குழியில் இருக்கிறார், நகரக்கூடிய நிலம்பர் இருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், இந்த வழியாக மாற்றலாம், நீ முன் வந்தால் நான் தயாராக இருக்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் உள்ளத்துல இப்ப நீயத்து வைக்கணும், யார எல்லா பாவங்களுக்கு தௌபா செய்கிறேன், என்ன நன்மையுடைய லிஸ்ட குறைக்கு பார்ப்போம், பாவத்துடைய லிஸ்டுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன். கமா அல்ல, ஏன் ரபுல் ஆலமீனுடைய எதிர்பார்ப்பு இதுதான். ரமலான் முடியும், என் பக்திக்கு இன்னும் சௌபா இல்ல, என் கலவுக்கு இன்னும் சௌபா இல்ல, என் ஏமாற்றத்துக்கு சௌபா இல்ல, என் உம்மா வாப்பா சகோதர சகோதரிகளுடைய விஷயத்துல இன்னும் சௌபா இல்ல. ரமலான் முடியுது, ஆனா பாவம் மன்னிக்கப்படாத நிலைமையில போறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதுஆ செஞ்சு ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க, மறந்துட கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய நோக்கத்தை இல்லாட்டி என்ன தெரியுமா நடக்கும்? எல்லாம் முடிஞ்சது சொல்லுவோம், நான் ஒரு தராவையும் மிஸ் பண்ணல, கியாமுல்லை மிஸ் பண்ணவே இல்லை, எவ்வளவு பதக்கா கொடுத்தேன். ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெத் என்று சொல்லுவாங்க. ஆபரேஷன் சக்சஸ், நீங்க எத்தனையோ அமல்தான் செஞ்சிருக்கீங்க, ஆனா பேஷண்ட் டெத். ஏன்? அல்ல எதிர்பார்த்த கவுண்டோவை நீ செய்யவே இல்லை, அது விட்டு நோக்கத்தை அடையல. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெத் என்றுதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பட்டுவல ஆலியாக இருக்கணும் பாவங்களை விட்டும். இதுதான் ரப்பல் ஆலமீனுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இதுதான். எனவே பாவங்கள் என்று வந்தால் ரெண்டு வகையான பாவங்கள் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒன்று ஹுக்கூக்குல்லாஹோட சேர்ந்தது, இன்னொன்று இருக்கிற ஹுக்கூக்குல் இபாதோட சேர்ந்தது. ஹுக்கூக்குல்லாஹோட சேர்ந்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தொழாமல் இருக்கிறது, அதே மாதிரி வசதி வந்தும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறது, பொனோகிராபில இருக்கிறது, ஜினால இருக்கிறது. இது எல்லாமே ஹுக்கூக்குல்லாஹோட சேர்ந்த பாவங்கள். நாங்களும் பாவம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதை மட்டும் தான் யோசிக்கிறோம். இதுக்கும் தௌபா செய்யதான் வேணும். ஆனா ஹுக்கூக்குல் இபாத் இருக்குது, ஹுக்கூக்குல் இபாத் இது ஆக முக்கியமான ஒரு விஷயம், ஆக முக்கியமான விஷயம். ரமதானுடைய மாதத்தில் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைலத்துல் கத்ர் முடிஞ்சதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிப்ரீல் நேற்று லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அதிகமான மக்களை மன்னிச்சிட்டான், கோடான கோடி மக்களை மன்னிச்சிட்டான், ஆனா 4 பேர் அல்லாஹ் மன்னிக்கல. சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரு யார சொல்லலாம், இந்த ரமதான்ல 4 பேருக்கு மன்னிப்பு இல்லையா? அதுல முதலாவது யாரு போதை வஸ்துக்களை விடுறதுக்கு தயார் இல்லையோ அல்லாஹ் அந்த பாவிய மன்னிக்க தயார் இல்ல. ரமதான்ல லைலத்துல் கத்ர் அவர் ஒண்ணுமெண்டா மீட்டிங் எல்லாம் நிப்பட்டிருப்பார், ஆஃப் பண்ணி வச்சிருப்பார், ஸ்டாப் பண்ணல. இந்த ரமதான்ல மட்டும் ஒன்றடியிலும் வானம். அல்லாஹ் சொல்றான், இந்த ரமதான்ல இதுக்கு நீ தௌபா செய்யலையா, லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்ல. இரண்டாவது ஆக்குல்லி வாலிதை, யார் தாய் தந்தைகளை நோய்க்கிறாங்களோ, தாய் தந்தைகளோட கோபமாக இருக்கிறாங்களோ, அவங்களோட உள்ளங்களுக்கு கஷ்டம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்களோ, அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர்ல மன்னிக்க மாட்டார். உறவுகளை முறிச்சு வாழக்கூடியவர், நானோட கோபம், தம்பியோட கோபம், சாட்சியோட கோபம், மாமாவோட கோபம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 27 வந்து நெற்றி கருக்க காட்டி சொல்லுறார், யாழ்லா யாழ்லா என்ற தௌபா செய்கிறார். ஆனா ரிவாயத்துல தெளிவாகவே வருவது, யாரெல்லாம் உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு தர மாட்டார். 4வது ஆள் அல் முஷாஹின். மல் முஷாஹின் யா ரசூலல்லாஹ்? அல் முசாஹின், மக்களுக்கு மத்தியில ஃபித்னா ஃபசாத்களை உண்டாக்கக்கூடியவர், குழப்பங்கள் உண்டாக்கக்கூடியவர், பிரச்சனைகள் உண்டாகக்கூடியவர். இந்த பாதையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும், என்ன இந்த ரமதான் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், அதுக்குரிய மக்களாக நானும் நீங்கள் எங்களை மாற்றிக் கொள்வதாக முக்கியம். ஏன் தக்வாதாரிகளுடைய அடையாளங்களை செல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், والذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس. தக்வாதாரிகளுடைய அடையாளத்தை செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்ன? காதிமீனல் கைஸ, அவர் கோபத்தை தப்பி விழுங்கக்கூடியவராக இருப்பார். வல்ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிக்கக்கூடியவராக இருப்பார். என்ன ரமதான்ல தக்வாவை அடைஞ்சானா இல்லையா நாங்களே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னும் மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தயார் இல்ல, எனவே தக்வாதாரியா ஆகினேனா இல்ல.
அதே மாதிரி பாவக்கூடிய விஷயத்துல வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். தக்வாதாரி மூலமாகவும் சில நேரங்கள்ல பாவங்கள் நிகழலாம். அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவரால் ஒரு பாவம் ஒன்று நிகழ்ந்தால் அல்லாஹுடைய ஞாபகம் வரும். அதுக்கு புறம் கதை மாறுவாங்க. அல்லாஹ் செஞ்சிட்டேனே, அல்லாஹ் அல்லாத வேற யாருதான் என்னைய மன்னிக்க போறது? ஒரு வகையான தடமாற்றம் உண்டாகும் பாவம் நடந்தா. அது மட்டும் இல்ல, வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். தக்வாதாருடைய அடையாளம் நன்றாக கேட்டுக்கொள்வோம். தக்வாதாருடைய அடையாளம், தக்வாதாரி ஒரே பாவத்தை தெரிஞ்சு தெரிஞ்சு தொடர்ச்சியாக செய்ய மாட்டான் என்பதாக அல்லாஹ் தெரியும். ஒரே பாவத்தை தெரிஞ்சு தெரிஞ்சு தொடர்ச்சியாக தக்வாதாரி செய்ய மாட்டான். எனவே ரமதான் வந்திருக்குது, ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது தக்வாதாரியாக ஆக்கிறதுக்காக வேண்டி. எனவே கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே உறவுகளை முடிக்காம ஹுகூக்குல் இபாதுடைய விஷயத்திலையும் ஹுகூக்குல்லாஹ்வுடைய விஷயத்திலையும் நாங்கள் கவனம் செலுத்துறதாக முக்கியம். அதே மாதிரிதான் கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவங்கள் ரெண்டு வகை. ஒன்று வெளிரங்கமான பாவம், ஒன்று உள்ரங்கமான பாவம். ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஆச்சரியமான விஷயம். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, லவ்லம் துதுனிபு, தோழர்களே, நீங்க பாவம் செய்யாம இருந்தால் நான் பயப்படுறேன், அதை விட பெரிய ஒரு பாவத்தில் விழுவீங்களா என்பதா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன யார சொல்லலாம்? அதாவது கருத்தை நீங்க தினாவும் செய்வீங்கல்ல, களவெடுக்கிறதும் இல்ல, கொலை செய்யறதும் இல்ல, வட்டி எடுக்கிறதும் இல்ல, எந்த விதமான வெளிரங்கமான பாவமும் இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பயமா இருக்குது, அதை விட பெரிய ஒரு பாவத்துல விழுவீங்களா? அது என்ன பாவம் சொன்னாங்க? அது உஜுப். அது உஜுப் என்பதா? அது உஜுப் என்று சொன்னால் சட்டமா, நான் நல்லவன் என்று உள்ளத்துல வாழதிருக்கிறேன், நான் நல்லவன் என்று உள்ளத்துல வாழதிருக்கிறேன், அல்லாஹ் மறந்த நிலைமையில இத போல எந்த பாவமும் இல்லை என்பதாக சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல நாங்க வினா செய்ய மாட்டோம், களவெடுக்க மாட்டோம், எங்க பிசினஸ்ல வட்டி இல்லாம இருக்கும், ஆனா உள்ளத்துல இருக்கும் நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன். எனக்கு தனக்கு மிஸ் ஆனதே இல்லை. நாங்க தியானம்ல எவ்வளவு செய்யறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் மறந்த நிலைமையில உள்ளத்துல வரக்கூடிய பெரும் இருக்கிறதே, இது ஆக பெரும் பாவம் என்பது குர்ஆன் சுன்னா தெளிவாக இருக்கு. தன்னுடைய நன்மைகளுக்காக சந்தோஷம் வரலாம். அல்லாஹ்வுடைய கிருபை, இவ்வளவு மக்களுக்கு மத்தியில சதக்கா கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். இவ்வளவு மக்கள் தூங்கி கொண்டிருக்கவங்க எழுதி சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவன் எனக்கு தந்தான். எனக்கு இந்த ரமதான்ல ஏதோ ஒரு குர்ஆனை கொஞ்சம் ஓதக்கூடிய கிருபை அவன் தந்தான். ரப்ப மறந்த நிலைமையில அல்ல, ரப்புக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய நிலைமையில வார சந்தோஷம், இதுக்கு கூலிக்குது. அல்லாஹ் மறந்த நிலைமையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உள்ளத்துல வாரது இது ஆக பயங்கரமான பாவம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றா ஜினாவை விட, கலவை விட 70 மடங்கு பயங்கரமான பாவம் என்பதாக உலமாக்கள் திட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, தினா செஞ்சவன் சௌபா செய்வான். நான் ஒரு பாவி என்றது உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கேன். இந்த பாவி இருக்கிறானே, நான் நல்லவன் என்றுதான் உள்ளத்தில் இருக்குமே தவிர ஒரு நாள் சௌபா செய்யக்கூட முன்வர மாட்டான், சௌபா செய்யக்கூட முன்வர மாட்டான். சில நேரங்கள் ஒரு 5-10 நாள் போகல, தப்பி பெண் என்றா பொதுவாகவே தராவிக்கு வர கவுல் எல்லாம் குறையுது. தராவிக்கு வராதவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்குள்ள கவலை சிலவங்க வருவாங்க, எங்க எங்க வந்தவங்க யாரும் காணும், பாருங்க நாங்க வந்து கொண்டேதான் இருக்கிறோம். இவருடைய பாவம் இருக்குது, தராவிக்கு வராதவருடைய பாவத்தை விட பயங்கரமான பாவம். எனவே நான் நல்லவன் என்ற உள்ளத்துல அந்த அந்த பெருமை இருக்குது, இது ரப்பல் ஆலமீனுக்கு விருப்பமே இல்லை. இதை விட பயங்கரமானதுதான் உஜூப் என்று சொல்லுவாங்க. உஜூப் என்றா என்ன? தற்பெருமை. அதை விட பயங்கரமானதுதான் கிபர், கம்பேரிசன். இவ்வளவு நேரம் நான் நல்லவன் இருந்துச்சு, அது போல என்ன வரும், நான் அவனை விட நல்லம், இவனை விட நல்லம், அந்த ஹாஜியாரை விட நல்லம், இந்த ஹாஜியாரை விட நல்லம், இந்த மௌலவியை விட நல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கம்பேரிசன் இதுதான் ஷைத்தானுக்கு வந்த முதலாவது நோய்.
நான் எவ்வளவு நல்லவன், 50,000 வருடம் சுஜூத் செஞ்சிருக்கிறேன், இந்த மலாய்க்காவார்களுக்கு பாடம் நடத்துறேன். எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சு சுஜூத் செய்யுங்க என்று சொன்னாங்களோ அந்த நேரத்துல அன கைரும் மின்ஹு, நான் ஆதம் விட நல்லவன் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு நன்மை செய்வோமோ அதனுடைய பணிவு ரப்புக்கு முன்னால வரணும். யா அல்லாஹ் ஏத திறமை இல்லை, உங்க பிச்சை யா அல்லாஹ், உங்க பிச்சை. ஏன் ரப்புல் ஆலமீன் தக்வா உள்ளவர்களை மட்டும் நான் கபூல் செய்வான். அதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, கூனு பிகபூலில் அமலி அஷத்த இஹ்திமாமன் மினல் அமல். நீங்க அமல் செய்யறதை விட அந்த அமல் கபூல் ஆகிற விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, அந்த விஷயத்துல கூட கவனம் செலுத்துங்க. ஏன் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் கபூல் செய்யறது தக்வா உள்ளவர்களை மாத்திரம்தான். எத்தனையோ பேர் நோம்பு முடிச்சாங்க, பசியில இருந்ததை தவிர வேறொன்றுமே இல்லை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று உம்ரக்கு போனாங்க, ஹஜ்ஜுக்கு போனாங்க. வானத்திலிருந்து லா லப்பைக், அடே நான் 2 மில்லியன் 5 மில்லியன் செலவழிச்சு நான் ஹஜ் உம்ரா செஞ்சேன், அந்த ஒக்டோபர்ல தான் இருந்தேன், அங்கிருந்து பார்த்தா காபா விளங்குது. நீ எவ்வளவு கோடி செலவழிச்சாலும் அல்லாஹ் சொல்றான் லா லப்பைக், உன் அமலை நான் கபூல் செய்யல. ஏன் உன் உள்ளத்துல தக்வா இல்ல, உன் உள்ளத்துல பெருமை இருக்கு. எனக்கு செய்த ஜினாவை மிக பயங்கரமானது என்பதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னான். எனவே ஒரு மனிதன் நன்மைகள் மூலமாக நெருங்குறானோ அந்த மனிதன் கிட்ட அல்லாஹ்வுடைய பயம் கூடிக்கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயா இல்லையா? நாங்க நினைக்கிறோம் நாங்க கபூல் ஆகிறோம் என்று, ஆனா நபிமார்கள் உட்பட சஹாபாக்கள் எல்லாமே கபூலியத்துடைய விஷயத்துல தான் இருந்தாங்க. ஒரு பேஷண்ட் இருக்கிறார், ரொம்ப பயங்கரமான நிலைமையில அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு ஐசியூ போடுறாங்க. கணேசத்துடைய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப வார்டுக்கு கொண்டு வராங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் போயிட்டு இப்ப நல்ல வைப்பு சொல்றா, உங்களுக்கு இப்ப நல்ல பரவல் எப்படி தெரியுமா இருந்தீங்க, பயங்கரமான நிலைமையில இருந்தீங்க. இவர் கேட்கணும்னு சொல்லி இருப்பாரு. ஓட்டுள்ள நிலத்தையும் வந்து சொல்லுவாங்க, மகத்தியாரம் எல்லாம் உண்டாய் என்ன மட்டும் மாற கஷ்டேக்கன்னு ஹீட்டிய குடும்ப கண்ட பெருமனை ஹீட்டிய என்று சொல்லி அதுக்கப்புறம் ஓட்டுல டாக்டர் சொல்லுவாங்க, மோஸ்ட் ப்ராபப்லி யூ மைட் பி டிஸ்சார்ஜ் டுடே. இந்த கிரண்பாலும் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாம் வெளியில பார்த்தது எல்லாம் நல்லா இருக்குது. யார் எதை சொன்னாலும் பேஷண்ட் உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரும், ஆனா மன அமைதி வராது. ஏன் அந்த ஆபரேஷன் செஞ்ச சர்ஜன் இருக்கிறாரு, அவங்க வரவும் அவங்க மிச்சம் பேச மாட்டாங்க. கண்ணாலதான் சைக்கினார். வலதுக்கு சைக்கிளை செஞ்சா தியேட்டருக்கு கொண்டு போங்க, பெரிய பிரச்சனையில இருக்கிறார். இடத்துக்கு சைக்கிளை செஞ்சா வீட்டுக்கு கொண்டு போங்க, சுகமாகிட்டார். எது வர காட்டியும் அந்த சர்ஜன் சொல்ல இல்லையோ அது வர காட்டியும் கடமாக தெரிவிக்கணும். எங்களுக்கு எல்லாமே சொல்லலாம், மௌலவி நீங்க ஆஜியார் நீங்க பெரிய ஆள் எல்லாமே சொல்லலாம். ஆனா படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மௌத்துடைய நேரத்துல இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, யாரெல்லாம் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்பதாக சொல்லி மௌத்து வரக்காட்டின் தீன்ல இஸ்திகாமத்தாக இருந்தாங்களோ அவர்களுடைய மௌத்துடைய நேரத்துல ரஹ்மத்துடைய மலாயிகா மார்கள் அல்ல இறக்குவான். அந்த காட்சியை கண்டா அந்த நேரத்துல தான் அவருக்கு நிம்மதி வரும், நான் பாசாகிட்டேன் என்பதால். அது வரக்காட்டின் ஒரு தகுவாதாரி. முழு உலகத்துடைய மக்கள் நீ நல்லவன் என்று சொன்னாலும் உள்ளம் நடுங்கிக் கொண்டே இருக்கும். அவன் பாசாக்கணுமே, அவனுக்கு தெரியுமே நான் எவ்வளவு கெட்டவன் என்றது. அவன் பாசாக்கினாதானே பார், முழு உலகம் நல்லவன் என்று சொன்னாலும் வேறில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, தக்குவா என்று சொல்றது இந்த தரஜாவை அடைகிறதுதான். இந்த தரஜா ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், ஏத கூட்டாளியாக நானே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இவ்வளவு நோக்கத்தோடு அல்லாஹ் ரமதான தந்திருக்கிறான். எனவே நானும் நீங்களும் பார்க்கணும், எங்களோட ஆபரேஷனையும் சக்சஸ் ஆகணும், பேஷனை சர்வைவ் பண்ண வைக்கணும். நாங்க மௌத்தாகிட்டோம் என்ற பெரிய நஷ்டவாதிகள் ஆகுவோம். எனவே இஃப்தாருடைய சுப்ராவை பார்க்கக்கூடிய எப்படி சந்தோஷமோ அதே மாதிரி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். மௌத்துடைய நேரத்துல சொர்க்கத்துடைய காட்சிகளை காட்டி அல்லாஹ் சொல்லுவான், இதுதான் நாங்க உங்களுக்கு தரக்கூடிய விருந்து, வாங்க வாங்க நாங்க உங்களை கபூல் செஞ்சிட்டோம்.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு பெரிய ஒரு நோக்கத்தோட ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் பிரகாரமான எந்த நோக்கத்துக்காக வேண்டிய ரமலானை தந்தானோ அந்த நோக்கத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. யாழங்கள பாவங்களை மன்னிப்பாயாக, யாழங்கள தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழங்கள குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நீ பெரிய ஒரு நோக்கத்தோட ரமலானை தந்திருக்கிறாய் ரப்பே. யாழ் அந்த நோக்கத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யாழ் எங்களுடைய சில சகோதரர்கள் உலகத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ரப்பே. யாழ் அந்த பலஸ்தீனுடைய பூமி, அந்த கஸாவுடைய பூமியில் உள்ளவர்கள் எப்படி சஹார் செய்யறாங்களோ தெரியாதா, எப்படி இஸ்லாம் செய்யறாங்களோ தெரியாதா, அவர்களுடைய நிலைமையை நீயே சீராக்குவாயாக. எங்களுக்கு துவா மட்டும்தான் கேட்கணும் யா அல்லாஹ், வேற ஒன்றுமே செய்ய முடியாத ரப்பே. எல்லாரோட சிப்பாயாவான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க ரப்பே. சரியா நாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க பேசி உதவி செய்யணும் ரப்பே. ஆனா பலகீனமானவர்கள் ரப்பே, அவர்களுடைய நிலைமையை நீயே கபூல் செய்வாயாக, நீயே சீராக்கிடுவாயாக. முழு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறீயா அல்லாஹ், உன்னை ரப்பு எங்கேட்டு கேட்கிறாங்க யா அல்லாஹ், உன்னோட அல்லாஹ்க்கு கண்டிப்பாக கேட்கிறாங்க யா அல்லாஹ். ஆனா அந்த மக்கள் உன்னுடைய பதில பொருந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ரப்பே.